தரமான கையால் நெய்யப்பட்ட பட்டுச் சேலைகளுக்கு பெயர் போன ஒரு கிராமத்தில் தாரணி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் திறமையான நெசவு கலைஞர். சிறு வயதிலேயே தன் தந்தையிடமிருந்து நெசவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டாள். தாரணியின் கனவு தன் தனித்துவமான வடிவமைப்புகளின் மூலம் தங்கள் கிராமத்தின் நெசவு கலையை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவளுடைய நோக்கமாயிருந்தது. தாரணி ஒரு புதிய, மிக நுட்பமான வடிவமைப்பை உருவாக்கினாள். அதில் இயற்கை வண்ணங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் வடிவங்கள் இதுவரை யாரும் பயன்படுத்தாத நேர்த்தியுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவள் தன் வடிவமைப்பை பல மூத்த நெசவாளர்களிடம் காட்டினாள். மூத்த நெசவாளர் ஒருவர், தாரிணி, உன் கற்பனை மிகவும் பிரமாதம். ஆனால் இந்த வேலைக்கு 6 பேர் தேவைப்படுவார்கள். தனியாக இவ்வளவு சிக்கலான வேலையை செய்ய முடியாது என்று சொன்னார். இன்னொரு மூத்த நெசவாளர், இவ்வளவு உழைப்பை கொட்டினால் அதற்குரிய லாபம் கிடைக்காது. இது நடைமுறைக்கு பொருந்தாத திட்டம். நீ இதை விட்டுவிடு என்று சொன்னார். தாரிணியின் நெருங்கிய நண்பர்கள் கூட, நீ இப்படி பெரிய கனவுகளைச் சுமக்காதே, சாதாரண சேலைகளை நெய்து லாபம் பார் என்று சொன்னார்கள். அவளுடைய தந்தை மறைந்த பிறகு அவளுக்கு துணையாகவும் உழைப்பில் பங்கெடுக்கவும் யாரும் இல்லை. சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் அவளுடைய திட்டத்தை ஆதரிக்கவில்லை. தனியாக இருப்பது அவளுக்கு மேலும் சுமையை அளித்தது. எல்லோரும் விலகி சென்ற பின்பும் தாரணி தன் கனவை துரத்த தீர்மானித்தாள். தனிமையே அவளுக்கு ஒரு துணையாக இருந்தது. அவள் தன் வேலையை தொடங்கினாள். பெரிய நெசவு தறிக்கு 6 பேர் செய்ய வேண்டிய வேலைகளை அவள் தனியாளாக செய்தாள். இரவும் பகலும் உழைத்தாள். கைகள் வலிக்கும்போது ஓய்வெடுத்தாள். சோர்வடையும்போது தந்தை கற்றுக் கொடுத்த பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டாள். மற்றவர்கள் சுமையாக கருதிய வேலையை அவள் சிறு சிறு பகுதிகளாக பிரித்தாள். ஒரு நாளைக்கு எவ்வளவு நூலை சுற்ற வேண்டும், எவ்வளவு வடிவத்தை முடிக்க வேண்டும் என்று மிக துல்லியமாக திட்டமிட்டாள். ஒரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் அவளுடைய விடாமுயற்சியும் ஒழுக்கமும் தான் அவளுக்கு பெரிய துணையாக இருந்தன. சில சமயங்களில் தனியாக செய்யச் சிரமமாக இருக்கும் வேலைகளை சுலபமாக்க சிறிய கருவிகளை தானே வடிவமைத்து பயன்படுத்தினாள். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் அவளுடைய உழைப்பு நேரத்தை குறைத்தன. பல மாதங்கள் கிராமத்தின் சலசலப்பிலிருந்து விலகி அவள் தன் குடிசையிலேயே உழைத்தாள். வெளியுலகம் அவளை ஒரு பிடிவாதம் கொண்டவள் என்று பேசியது. ஆனால் அவள் பேச்சுகளை காதில் வாங்கவில்லை. 1 வருடம் முடிந்தது. தாரணி உருவாக்கிய அந்த அற்புத பட்டுச் சேலை தயாரானது. அந்தச் சேலையிலிருந்த வண்ணங்களின் கலவையும் வடிவத்தின் நுட்பமும் நேர்த்தியும் அந்த கிராம நெசவு வரலாற்றிலேயே புதிய உச்சத்தை தொட்டது. அது ஒரு தனித்துவமான கலைப்படைப்பாக இருந்தது. கிராமத்தின் ஆண்டு விழாவின் போது தாரணி அந்த சேலையை முதல் முறையாக வெளியிட்டாள். அதை பார்த்த அனைவரும் பிரமித்து போனார்கள். அந்த சேலையின் புகைப்படம் உடனே சமூக வலைத்தளங்களில் வைரலானது. சில நாட்களிலேயே நகரத்திலிருந்து பெரிய பன்னாட்டு ஆடை வடிவமைப்பாளர்கள், டிசைனர்ஸ் தாரணியை தேடி வந்தனர். தாரணி, இந்த சேலை ஒரு அற்புதம். தனியாக இவ்வளவு நுட்பமாக செய்திருக்கிறீர்கள் என்று எங்களால் நம்ப முடியவில்லை. உங்களுடைய தனிப்பட்ட உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஈடு இணையில்லை. நீங்கள் எங்கள் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். உங்கள் வடிவமைப்பை உலக அளவில் கொண்டு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். தாரணிக்கு முதல் பெரிய ஆர்டர் கிடைத்தது. அவளுக்கு கிடைத்த லாபத்தை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். அவளை தனியாக விட்டு விலகி சென்றவர்கள் அவளுடைய வெற்றியை பார்த்து பாராட்டவும் அவளுடன் இணைந்து பணியாற்றவும் முன்வந்தனர். ஆனால் அவள் ஒரு புன்னகையுடன், இப்போது எனக்கு துணையாக நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் தனிமையாக இருந்தபோது என் உழைப்பும் நம்பிக்கையும் மட்டுமே எனக்கு துணையாக இருந்தன என்று கூறினாள். வெற்றிக்கு துணை முக்கியமல்ல, தொடர்ச்சியான நேர்மையான உழைப்பு மட்டுமே முக்கியம். மற்றவர்களின் ஆதரவு இல்லாவிட்டாலும் நாம் நம்பும் பாதையில் உறுதியாக உழைக்கும்போது வெற்றி தானாக நம்மை தேடி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.